ராகுனாவே குறுக்கு வழிதான். அப்போ என்னாகும், அந்த பாக்கியத்தை அடைவதற்கு இவர்கள் எதையெல்லாம் பாக்கியம் என்று நினைக்கிறார்களோ, அதாவது அது ஒரு வேண்டுதலாக இருக்கலாம், ஒரு பூஜையாக இருக்கலாம். அப்போ அதில் குறுக்கு வழினா என்ன அர்த்தம்னா, அதாவது சில எதிர்மறையான சக்திகளை நோக்கி ஜெபம் செய்வது, சில இச்சா சக்திகளை, கிரியா சக்திகளை அடைவதற்காக அங்கீகரிக்கப்படாத பூஜைகள், அங்கீகரிக்கப்படாத மந்திரங்களை ஜெபம் செய்வது, அதற்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி ஒரு ஷார்ட்கட்டில் இந்த மெத்தடில் போனால் நாம் இதனை அடைந்து விடலாம், இந்த பாக்கியத்தை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி வழக்கத்தில் இல்லாத எதிர்மறையான சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஜபங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொள்வது ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டாக நமக்கு வரும். ஆனால் நாம் இந்த நேரத்தில் தூண்டப்படுவோம். எப்படி தூண்டப்படுவோம் அப்படின்னா, நீ குறுக்கு வழியில் போனால் தான் நீ ஜெயிக்க முடியும், அப்போ தான் நீ உச்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு நம்மை தூண்டுவதற்கு 4 நபர்கள் வருவாங்க. வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் வேற காமிப்பாங்க. பார்த்தியாப்பா, அவர் இந்த ரோட்டில் போய் தான்ப்பா இன்னைக்கு அவர் பெரிய குபேரன் அப்படின்னு சொல்லப்படுகிறார், அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போய்விட்டார், எல்லா தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய நீ ஏன்பா இன்னும் அப்படியே தூசி தட்டுற பெஞ்சுக்குள்ளாரையே உட்கார்ந்துருக்கிறியே அப்படின்னு உங்களை தூண்டி விடுவார். தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா செவ்வாய்ங்கிறது இதே இடத்துல பார்த்தோம்னா பூமியை குறிக்கிறது. இந்த இடத்துல இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு டாக்குமெண்ட் இல்லை, ப்ராப்பரான ஒரு லீகல் ப்ராசஸ் இல்லை, இதனுடைய விலை 100 ரூபா அப்படின்னா நாம் இதை 30 ரூபாய்க்கு வாங்கிடலாம், பிறகு இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி நாம் இதனை 100 ரூபாய்க்கு விற்றுடலாம் அப்படின்னு யார் மூலமாகவோ கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், பில்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் தூண்டப்படுவீர்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. என்னையெல்லாம் யார் கேட்கறது? ஏதோ உங்களுடைய நல்ல நேரம், இத்தனை நாளைக்கு நான் ஒரு குட் பாயா, நல்லவனா, ஆதிவாசி, அடக்கிவாசி அப்படின்னு இருந்தேன். ஆனால் எத்தனை நாளைக்கு தான் நானும் இப்படியே இருப்பேன்? இனிமே என்னுடைய கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், முடிஞ்ச டிஸ்கோ, பிரேக்கு எல்லாத்தையும் மொத்தமாக ஆடுறதுக்கு யாரும் இனி என்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை பிரதர். ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் சொல்லுகிறார். எல்லாருமே இது நேரத்தில் குரு பயிற்சி, குரு இந்த ராசியை பார்க்குது, அந்த ராசியை பார்க்குது, ப்ளஸ் என்னங்கிறத பற்றி தான் பிரமாதமாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வரப்போகிற இந்த குரு பயிற்சியில் இது நாள் வரை குருவின் பார்வையை பெற்று வந்து கொண்டிருந்த அந்த ராகுங்கிற கிரகத்துக்கு இனி குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. சும்மாவே நான் ஆடுவேன், இனி என் இஷ்டத்துக்கு என்னை ஆட விட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி முழுவதுமாக சூறையாடுவதற்கு சுபக்கிரகமான குருவின் பார்வையை இழந்து முழுவதுமாக விஸ்வரூபமாக தனது விஷயத்தை எடுத்து சூறையாடுவதற்கு ராகு தயாராகிவிட்டார். 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் எந்தெந்த ராசிக்கு வருகிறதோ அவற்றிற்கு மேலும் மேலும் அபிவிருத்தியும், எந்தெந்த ராசிக்கு நெகட்டிவாக வரப்போகிறதோ மேலும் மேலும் நெகட்டிவ் பலன்களை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார். அடிபட்டதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி அடிபட்டுருச்சே, அப்படி அடிபட்டுருச்சே, இதுக்கு இந்த மருந்து போடலாமேன்னு சொல்வதை விட அடிபடுவதற்கு முன்பாகவே ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த பதிவை நாங்கள் வெளியிடுகிறோம். அதாவது எந்தெந்த ராசி எவ்வாறு தங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதலில் பார்ப்போம். கிரக நிலைகளை முடிவில் பார்ப்போம். மிதுன ராசிக்கு இந்த பதிவை ரொம்பவும் கவனமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா 9ஆம் இடம் சொல்றது பாக்கியஸ்தானம்,
வீடு கொடுத்த சாட்டர்ன் வந்து 10ஆம் இடத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறார். ராகு முதலில் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது ராகுனாவே குறுக்கு வழிதான். அப்போ என்னாகும், அந்த பாக்கியத்தை அடைவதற்கு இவர்கள் எதையெல்லாம் பாக்கியம் என்று நினைக்கிறார்களோ, அதாவது அது ஒரு வேண்டுதலாக இருக்கலாம், ஒரு பூஜையாக இருக்கலாம். அப்போ அதில் குறுக்கு வழினா என்ன அர்த்தம்னா, அதாவது சில எதிர்மறையான சக்திகளை நோக்கி ஜெபம் செய்வது, சில இச்சா சக்திகளை, கிரியா சக்திகளை அடைவதற்காக அங்கீகரிக்கப்படாத பூஜைகள், அங்கீகரிக்கப்படாத மந்திரங்களை ஜெபம் செய்வது, அதற்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி ஒரு ஷார்ட்கட்டில் இந்த மெத்தடில் போனால் நாம் இதனை அடைந்து விடலாம், இந்த பாக்கியத்தை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி வழக்கத்தில் இல்லாத எதிர்மறையான சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஜபங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொள்வது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்போ உங்களுடைய பாக்கியம் ஒரு பெரிய பில்டிங் வாங்குவது அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கு லோன், அந்த லோனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் என்ன அர்த்தம்னா, எலிஜிபிலிட்டி இருப்பது போல் காண்பிப்பதற்கு தேவையான ஆவணங்களை ரெடி செய்வது. உங்களுடைய பாக்கியம் வெளிநாட்டு பயணம், இப்போ உங்களுடைய பாக்கியம் 9ஆம் இடம் இளைய களத்திரம் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ அதற்கு ஒருவேளை தேவையோ தகுதியோ இல்லாத நபர்களாக இருந்தாலும் ஒரு குறுக்கு வழியில் போய் நாம் அந்த விஷயத்தை அடைந்து விடலாம் என்பதற்காக அங்கீகரிக்கப்படாத விஷயங்களுக்குள் கை போடுவது, அதற்குள்காக செலவு செய்வது, நேரம் ஒதுக்குவது, அதாவது ஒரு அன்ஆத்தரைஸ்டு விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பது. பிறகு இதனால் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு குஷியாகவோ இல்லை ஒரு சந்தோஷமாகவோ ஒரு சமாதானமாகவோ இருந்தாலும் அதனால் ஒரு நஷ்டத்தை பின்னாடி அடைவது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது போன்ற விஷயங்களை தவிர்த்து விட்டு நேர்மையாக நாணயமாக போனால் அதில் வரக்கூடிய லாபமும் சந்தோஷமும் சமாதானமே போதுமானது. அதுவே ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டா, ஒரு நேர்மையான ஒரு ப்ராஃபிட்டா, ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டாக நமக்கு வரும். ஆனால் நாம் இந்த நேரத்தில் தூண்டப்படுவோம். எப்படி தூண்டப்படுவோம் அப்படின்னா, நீ குறுக்கு வழியில் போனால் தான் நீ ஜெயிக்க முடியும், அப்போத்தான் நீ உச்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு நம்மை தூண்டுவதற்கு 4 நபர்கள் வருவாங்க. வர்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் வேற காமிப்பாங்க. பார்த்தியாப்பா, அவர் இந்த ரோட்டில் போய் தான்ப்பா இன்னைக்கு வந்து அவர் பெரிய குபேரன் அப்படின்னு சொல்லப்படுகிறார், அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போய்விட்டார், எல்லா தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய நீ ஏன்பா இன்னும் அப்படியே தூசி தட்டுற பெஞ்சுக்குள்ளாரையே உட்கார்ந்துருக்கிறியே அப்படின்னு உங்களை தூண்டி விடுவார். தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 9ஆம் இடம்ங்கிறதுனால உங்க அப்பாவை யாராவது ஒருத்தங்க பொல்யூட் பண்ணுவதற்கு வருவார்கள். உங்க அப்பாவுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து, அதுவும் அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள், சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள், அரசாங்கம் அனுமதிக்காத விஷயங்களை கொடுத்து உங்கள் அப்பாவை களங்கப்படுத்தி ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும். இதில் வந்து யார் குறிப்பாக இருக்கணும்னு பார்த்தோம்னா, ஒருவேளை உங்களுடைய அப்பா அரசாங்கத்தில் உயர்நிலைகளில் உயர் பதவிகளில் இருந்தால் உங்கள் அப்பாவும் தூண்டப்படுவார். அப்போ ரொம்பவும் கவனமாக இருக்கணும். நம்மளுடைய கர்மா நம்மை துரத்தும், நம்மை விடாது. நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்தால் அந்த நேரத்தில் அது ஏதோ குழுக்குழுன்னு இருப்பது போல் இருக்கும். பிறகு கர்மா வேறொரு விதத்தில் வந்து நம்மை குடைய ஆரம்பித்து விடும். கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு ராகு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வரப்போகிறது. இந்த செவ்வாய்ங்கிறது வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா 6-11. அப்போ 6ங்கிறது கடன் வாங்குவது, 11ங்கிறது லாபம். அப்போ செவ்வாயை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ராகு தூண்டிவிடும். இந்த செவ்வாய் வந்து உங்களை கடன் வாங்குவதற்கு செலவு செய்ய வைக்கும். அதாவது நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை, அந்த சின்ன அமௌண்ட்டுங்கிறதே உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும்.
ஒரு டாக்குமெண்ட் அடகு வச்சு, ஒரு கோல்டை நீங்கள் அடகு வச்சு, இல்லைன்னா உங்களுடைய ஒரு காஸ்ட்லி காரை அடகு வச்சு, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு முன்தொகை கட்டினால் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வரும். இல்லைன்னா செவ்வாய்ங்கிறது இதே இடத்துல பார்த்தோம்னா பூமியை குறிக்கிறது. இந்த இடத்துல இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு டாக்குமெண்ட் இல்லை, ப்ராப்பரான ஒரு லீகல் ப்ராசஸ் இல்லை, இதனுடைய விலை 100 ரூபா அப்படின்னா நாம் இதை 30 ரூபாய்க்கு வாங்கிடலாம், பிறகு இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி நாம் இதனை 100 ரூபாய்க்கு விற்றுடலாம் அப்படின்னு யார் மூலமாகவோ கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், பில்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் தூண்டப்படுவீர்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா இது ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்லிப்பாச்சுன்னா, கொஞ்சம் பாதை மாறிடுச்சு அப்படின்னா நாம் ஒரு பெரிய குழியில் விழுக வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இதில் ப்ளஸ் பாயிண்ட்டும் உண்டு. என்னன்னா வீடு கொடுத்த சாட்டன் 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் நேர்மையாக, நியாயமாக, யாரையும் துன்புறுத்தாமல் அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்களை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு பிராக்டிக்கலாக நாம் பயணித்தால் கண்டிப்பாக ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடி என்று சொல்வது போல் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டை நாம் கண்டிப்பாக அடைய முடியும். மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. இது நாள் வரை மிதுனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இனி கடகராசி மண்டலத்தில் உச்சமடைய போகிறார். இது நாள் வரை அவர் ராகுவை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இனி அவர் ராகுவை பார்க்க மாட்டார். இனி அவர் விருச்சிகத்தையும் மகரத்தையும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானைத்தான் பார்க்க போகிறார். மேலும் ராகு என்ற கிரகம் இப்பொழுது சனியின் வீட்டில் தனது சொந்த நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அவர் செவ்வாயின் நட்சத்திரத்தில், இந்த கூட்டணியில் நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு, சனி, செவ்வாய் அனைத்து அசுப கிரகங்களும் ஒன்றாக இந்த இடத்தில் சங்கமிக்கிறது. இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்க்கையை வழிபடுவது, அஷ்டமி திதிகளில், அமாவாசை திதிகளில், பௌர்ணமி திதிகளில் வாராகி, பிரத்யங்கரா, காளிகாம்பாள் போன்ற உக்ரமான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்து முடிந்தால் சின்ன சின்ன யாகங்களோ, அர்ச்சனைகளோ, அபிஷேகங்களோ, அன்னதானங்களோ செய்வதன் மூலம், இந்த தெய்வங்களுக்கு உண்டான மந்திரங்களை, ஜபங்களை செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக குறைத்து கொள்ளலாம். முடிந்தால் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் அல்லது அர்ச்சனை போன்ற விஷயங்களை உங்களால் உங்கள் சக்திக்கு என்ன முடியும் அதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். பிறகு ராகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயிலில் நீங்க செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை, அபிஷேகம் செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.